ரைட். ஆகவே ஒரு பண்டத்தை கொள்வனவு செய்வதற்கான விருப்பமும் கொள்வனவு ஆற்றலும் ரெண்டையும் சேர்த்துத்தான் நாங்க கேள்வின்னு சொல்லுவோம். உதாரணமாக ஒரு பண்டத்தை வாங்குறதுக்கு விலை வந்து 10 ரூபான்னு சொல்லுவோம். ஏடா 10 ரூபால இந்த பண்டத்தை வாங்குறதுக்குரிய விருப்பம் உங்களுக்கு காணப்படுது. இதை வாங்கினா நல்லன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வருது. பட் அதற்குரிய தேவையான பணத்தொகை உங்கள்கிட்ட காணப்படல. அதாவது கொள்வனவு ஆற்றல் காணப்படல. விருப்பம் காணப்படுகிறது, கொள்வனவு ஆற்றல் காணப்படல. அந்த சந்தர்ப்பத்துல அதை நாங்க கேள்வின்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி உங்கள்ட்ட தேவையான பணத்தொகை காணப்படுது, ஆனா விருப்பம் காணப்படல. பணத்தொகை காணப்படுகிறது, ஆனால் விருப்பம் காணப்படல. இதையும் நாங்க கேள்வின்னு சொல்ல மாட்டோம். ஆக கேள்வின்னு சொல்றது என்னன்னா, விருப்பமும் கொள்வனவு ஆற்றல், ஒரு பண்டத்தை கொள்வனவு செய்வதற்கான விருப்பமும் கொள்வனவு ஆற்றலும் தான் நாங்க கேள்வி என்று சொல்றது. கிளியரா? ரைட். நாங்க இதெல்லாம் ஃபுல்லா படிப்போம். நாங்க ஆரம்பத்துல இருந்து நான் சும்மா ஜென்ரலா ஆரம்பிக்கிறதுக்காக கேட்ட வினாக்கள் தான். ஓகே, 2வது வினா என்ன? கேள்வியை நிர்ணயிக்கின்ற சில காரணிகள், அப்படியா? ஓ சார். ரைட். இப்ப கேள்வியை நிர்ணயிக்கின்ற காரணிகள் என்று வார நேரம் குறித்த பண்டத்தின் விலைதான் பிரதான காரணி. உதாரணமாக ஒரு மொபைல் போனுக்கான கேள்வின்னு எடுத்தா அந்த மொபைல் போன் விலை, சீனிக்கான கேள்வின்னு எடுத்தா சீனியின் விலை, பால்மாவுக்கான கேள்வின்னு எடுத்தா பால்மாவின் விலை. அதாவது குறித்த பண்டத்தின் விலை, இது முதலாவது கேள்வியை நிர்ணயிக்கின்ற காரணி. அடுத்ததாக நிறைய காரணிகள் காணப்படுது. உதாரணமாக ஏனைய பண்டங்களின் விலை, ஏனைய பண்டங்கள். ஓகே, அடுத்தது சொல்லலாம் நுகர்வோன் வருமானம், நுகர்வோன் வருமானம். திரும்ப சொல்லலாம் சுவை, இன்னும் சொல்லலாம் விலை, விலை எதிர்பார்க்கைகள். இப்படி பல்வேறு காரணிகள் வந்து ஒரு பண்டத்துக்குரிய கேள்வியை நிர்ணயிக்கும். ஆனாலும் பிரதான காரணி என்ன? அந்த தொடர்பட்ட பண்டத்தின் விலை. தொடர்புடைய பண்டத்தின் விலைதான் பிரதான காரணி. ஓகே, ரைட். 3வது வினா. 3வது வினா என்ன? தனிநபர் கேள்விக்கும் சந்தை கேள்விக்கும் இடையிலான வித்தியாசம், இல்லையா? ஓ சார். ரைட். அப்ப தனிநபர் கேள்விக்கும் சந்தை கேள்விக்கும் இடையிலான வித்தியாசம் சொல்ற நேரம், இது 2018 பேப்பர்லையும் வந்த கேள்விதான் நேரடியாக, முக்கியமான ஒரு பகுதி. இப்ப தனிநபர் கேள்வின்னு சொல்ற நேரம் உதாரணமாக சொல்லுங்கள், உதாரணமாக ஒரு பண்டம், உதாரணமா மீன், சரியா? மீன் 1 கிலோட விலை 1000 ரூபான்னு வைப்போம். 1 கிலோ மீனின் விலை 1000. இந்த மீன் சந்தையில் ஏ, பி, சி ஆகிய 3 நுகர்வோர் மாத்திரமே காணப்படுகிறார்கள். சரிதானே? மீன் சந்தையில் ஏபிசின்னு சொல்ற 3 நபர்கள் மாத்திரம் காணப்படுறாங்க. ஆகவே இந்த 1000 ரூபாய் விலையில ஏ கொள்வனவு செய்யறாரு வந்து, அல்லது ஏட கேள்வி வந்து 5 கிலோவுக்கான கேள்வி, பிக்குரிய கேள்வி 2 கிலோ, சீட கேள்வி வந்து 1 கிலோ. அப்ப இந்த 5, 2, 1 இதெல்லாம் என்ன சொல்ற? தனிநபர் கேள்வி. இந்த மூணையை நாங்கள் தனித்தனியாக சொல்ற டைம்ல நாங்கள் இதுக்கு சொல்வோம் தனிநபர் கேள்வி. இந்த தனிநபர் கேள்வி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இருக்கிற நேரம், அதாவது 8 கிலோகிராம், இல்லையா? இந்த 8 கிலோகிராம் நாங்கள் எடுக்கிற டைம்ல அதைத்தான் நாங்கள் என்ன சொல்வோம்? சந்தை கேள்வின்னு சொல்வோம். ஆகவே தனிநபர் கேள்வி என்பது குறிப்பிட்ட காலப்பகுதிகள் ஒரு பண்டத்திற்காக வினவப்படுகின்ற தனிநபர்கள், அதாவது தனிநபர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கேட்கும் அளவுதான் தனிநபர் கேள்வி. தனிநபர் கேள்வியின் மொத்த தொகை வந்து சந்தை கேள்வியாக கருதப்படும். ஓகே, ரைட். அடுத்த வினா, கேள்வி மாற்றம் கேள்வி தொகை மாற்றம் ஆகிய இரண்டுக்கும் இடையிலான வேறுபாடு. அப்படித்தானே?
ஓ சார். கேள்வி மாற்றம், கேள்வி தொகை மாற்றம். நான் ஏற்கனவே சொன்னேன், கேள்வியை நிர்ணயிக்கின்ற பல காரணிகள் காணப்படும். உதாரணமாக குறித்த பண்டத்தின் விலை. நாங்க நொட்டேஷன்ல போடுற டைம்ல PX பொதுவாக போடுவோம். எக்ஸ்னு சொல்ற ஒரு பண்டத்தின் விலை, விலைன்னு சொல்ற பிரைஸ், பி கேபிட்டல் பி அல்லது சிம்பிள் பி, அதனால பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஏனைய பண்டங்களின் விலை PN அப்படி கொடுப்போம். வருமானத்தை நாங்க வைன்னு காட்டுவோம். விலை எதிர்பார்க்கைகளை EXன்னு பொதுவாக காட்டுறது உண்டு, ரைட்? சனத்தொகையை நாங்க சிம்பிள் பி ஆல காட்டுவோம், ரைட்டா? இப்படி பல்வேறுபட்ட காரணிகள் கேள்வியை நிர்ணயிக்கும் சொல்றது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னேன், கேள்வியை நிர்ணயிக்கின்ற மிக பிரதானமான காரணி அதே பண்டத்தின் விலை. ஆகவே நீங்க நல்லா விளைவிக்கணும், ஒரு பண்டத்தின் கேள்வி அதே பண்டத்தின் விலையால மாத்திரம் மாற்றம் அடைந்தால், ஒரு பண்டத்திற்கான கேள்வி அதே பண்டத்தின் விலையால் மாத்திரம் மாற்றம் அடைந்தால் அதை நாங்க சொல்றது கேள்வி தொகை மாற்றம். கேள்வி தொகை மாற்றம் சொல்றது. கேள்வி தொகை மாற்றம் என்பது யாதெனில், ஒரு பண்டத்தின் கேள்வியானது அதே பண்டத்தின் விலை மாற்றத்தால் மாற்றத்துக்குட்படுதல் தான் கேள்வி தொகை மாற்றம். அதுதான் ஒரு பண்டத்துல கேள்வி அதே பண்டத்துல விலை மாற்றத்தால மாற்றத்துக்கு உட்பட்டா நாங்க அதுக்கு சொல்றோம் கேள்வி தொகை மாற்றம். விலை தவிர்ந்து, அந்த பண்டத்தின் விலை தவிர்ந்து வேறு ஏதோ ஒரு காரணியால கேள்வி மாற்றம் அடைந்தால் நாங்க சொல்ற கேள்வி மாற்றம். ஆக 2017 நேரடியாக இந்த கேள்வி வந்தது. அதே நேரம் ஏராளமான MCQல வருது இந்த கேள்வி, நல்லா விளைக்கணும். கேள்வி மாற்றத்திற்கும் கேள்வி தொகை மாற்றத்திற்கும் இடையிலான வேறுபாடுன்னு கேட்டா, கேள்வி மாற்றமானது ஒரு பண்டத்தின் கேள்வியானது விலை தவிர்ந்த காரணிகளால் மாற்றமடையும் போது அதனை கேள்வி மாற்றம் என அழைப்போம். அதே போல ஒரு பண்டத்தின் கேள்வி குறித்த பண்டத்தின் விலையால் மாத்திரம் மாற்றமடையும் போது அதனை கேள்வி தொகை மாற்றம் என அழைப்போம். ரைட்டா? ஓகே. இறுதியாக நான் இது சுருக்கமான விடைகள் தான் சொல்லிட்டீங்க, அதை நாங்க டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம் நாங்க. ரைட். இறுதியாக கேள்வி விதியை உருவாக்குகின்ற அதாவது கேள்வி விதியை உருவாக்குகின்ற காரணங்களை குறிப்பிடுகிறார். சரிதானே? கேள்வி விதியை உருவாக்குகின்ற காரணங்களை குறிப்பிடுக மிக பிரபலமான ஒரு கேள்வி இது பாஸ் பேப்பர்ஸ்ல. ஒன்று பதிலீட்டு விளைவு, இல்லையா? பதிலீட்டு விளைவு. இரண்டாவது வருமான விளைவு. வருமான விளைவு, சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட் அண்ட் இன்கம் எஃபெக்ட் சொல்ற. பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு. சரிதானே? ஓகே, சரி. இப்ப நாங்க ஆரம்பிப்போம். நீங்க சும்மா சொல்லுங்க பாப்போம், உங்களோட ஸ்கூல்ல இப்ப எத்தனாவது யூனிட் போகுது? ஸ்கூல்ல எனக்கு டீச்சர் இல்ல சார். ரைட். அப்ப இது வரைக்கும் எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கல, அப்படியா? படிச்சிக்கிறேன், 2ஆம் பாடம் தொடங்கி வச்சிக்கி. ரைட். இப்ப பொதுவாக நான் 2வது யூனிட் செய்யற ஏன் ஒரு மெத்தடும் நீக்கிறேன். அந்த மெத்தட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நீக்கும், உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும், நல்லா மோட்டிவேட் ஆகக்கூடிய ஒரு மெத்தட். அதாவது நான் சொல்றேன் இந்த மெத்தட் ஓகேன்னு பாருங்க. அப்படின்னா அப்படி செய்வோம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்டர்ல சிலபஸ் படி வரோம். மேலும் எப்படின்னாலும் சரி, நீங்க உங்களோட ஐடியால தான் நாங்கள் இதை செய்ய போறோம். உங்களுக்கு தெரியும், யூனிட் 2 பொறுத்த வரையில கேள்வி ஒரு முக்கியமான தலைப்பு. 2வது நிரம்பல் முக்கியமான தலைப்பு, அப்படித்தானே? கேள்வி நிரம்பல். இப்ப கேள்வின்னு சொல்ற பரப்புக்கு கீழே ஏராளமான விடயங்களை நாங்கள் படிப்போம், நிரம்பலுக்கு கீழையும் நிறைய விஷயங்கள் நாங்கள் படிப்போம். இப்ப ஆஃப்டர் கேள்வியை நிரம்பல் ரெண்டையும் நாங்க படிச்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த 2 பகுதிகளையும், அதாவது கேள்வி நிரம்பல் ரெண்டையும் இணைத்துத்தான் நாங்க சந்தை சமநிலைய ஆரம்பிப்போம். சரிதானே? சந்தை சமநிலைன்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு தலையங்கம் எங்களுடைய சிலபஸை பொறுத்தவரையில. 2வது யூனிட்ல நிறைய வினாக்கள் வரும். அதே நேரம் 3வது யூனிட் ஆரம்பிக்கிற நேரம் சந்தை சமநிலை பற்றிய அறிவு இல்லைண்டா உங்களுக்கு செய்யலாம். சந்தை சமநிலை எவ்வளவு தூரம் முக்கியம் சொல்றது நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்படி சொல்லிடு, சந்தை சமநிலை இல்லாத எக்கனாமிக்ஸ் பாஸ் பேப்பர் ஒன்று சரி உங்களுக்கு காட்டிடலாம். அது மட்டுமே போதும் சந்தை சமநிலையோட முக்கியத்துவம் நான் சொல்றேன்.
சந்தே சமநிலை பற்றிய கேள்வி நேரடியாக அல்லது மறைமுகமாக வராத ஒரு ஃபைனல் எக்ஸாம் பேப்பர், ப்ரொவின்ஷியல் பேப்பர், ஸ்கூல் பேப்பர் பொதுவாக உங்களுக்கு பார்க்கலாம். அவ்வளவு முக்கியமான பகுதி. உதாரணமாக நான் 2024 எடுத்தா 2024ல சந்தே சமநிலை வந்து கட்டுப்பாட்டு விலையோடு சேர்ந்து வந்தது. 2023ல சந்தே சமநிலை 2024 சந்தே சமநிலை மானியத்தோடு சேர்ந்து வந்தது. 2023ல சந்தை சமநிலை கட்டுப்பாட்டு விலையோடு சேர்ந்து வந்தது. 2022 சந்தை சமநிலை மானியம் சம்பந்தப்பட்டது. 2021ல கட்டுப்பாட்டு விலையோடு சேர்ந்து, 20ல கட்டுப்பாட்டு விலையோடு சேர்ந்து, 19 வந்து வரி, 18 கட்டுப்பாட்டு விலை, 17ல வந்து சந்தை சமநிலை நேரடி கேள்வி எஸ்ஏ டைப்ல வரல, 16 சந்தை சமநிலை வரியோடு சேர்ந்து வந்து, 15 நேரடி கேள்வி, 14 வரியோடு சேர்ந்து, 13 வரியோடு சேர்ந்து, 12 கட்டுப்பாட்டு விலையோடு சேர்ந்து, 11 நேரடி கேள்வி இல்லை தியரி கேள்விகள். அது மட்டுமே. அதுக்கு முதல்ல நான் சொல்லுவேன் 2010ல நேரடி வினா வந்து வரியோடு சேர்ந்து, 2009ல ஒரு தனி கேள்வி, 2008 கட்டுப்பாட்டு விலை, 7ல மானியத்தோடு சேர்ந்து, 6 வரியோடு சேர்ந்து, 5 நேரடி கேள்வி, 4 வரியோடு சேர்ந்து. அப்புறம் நான் ரஃபாக சொன்னேன் 2004லிருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 1 அல்லது 2 பாஸ் பேப்பர்ல தான் நேரடியாக சந்தே சமநிலை வரல. மற்ற எல்லா பாஸ் பேப்பர்ஸ்லயும் இது வந்து அந்த சந்தே சமநிலை வராத பாஸ் பேப்பர்ஸ்ல கூட பார்ட் 1ல அந்த சந்தே சமநிலை வந்து முக்கியமான ஒரு பகுதி. அப்ப இப்ப நாங்க வந்து 2வது யூனிட் நாங்க 100% எடுக்கிறோம்டா, உள்ளடக்கம் சார்ந்து நாங்க பாக்குற நேரம் இந்த கேள்வி நிரம்பல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% பரப்ப உள்ளடக்கும். சந்தே சமநிலை சார்ந்த தொகுதிகள் வந்து 30% உள்ளடக்கும். நான் இதை ரஃபா சொல்றேன், இது ஒஃபிஷியல் இல்லை, ரஃபா சொல்றேன். உதாரணமாக கேள்வி நிரம்ப சந்தேசம் இந்த 3 தான் முக்கியமான தலையங்க. யூனிட் 2ல யூனிட் 2 நீங்க 100% எடுத்தா கேள்வி நிரம்ப 2 தலையங்கத்தையும் கவர் பண்ண கிட்டத்தட்ட 70% முடிகிற மாதிரி. 30% மீதியாகிறது வந்து சந்தே சமநிலை சார்ந்த தொகுதிகள். ஆனால் பேப்பர் எடுக்கிற டைம்ல அது மாறி, உதாரணமாக 70% முக்கியத்துவம் வந்து சந்தே சமநிலைக்கும், ஏனைய பகுதிகள் கிட்டத்தட்ட 30 அல்லது 60-40 மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆகவே எங்களோட ஃபோக்கஸ் என்னன்னா எக்ஸாம் பேப்பரை நாங்க சக்சஸா ஃபேஸ் பண்ணோம். நாங்க எந்த ஆர்டர்ல சிலபஸை கொண்டு போனாலும் பரவாயில்ல, ஃபைனலா நாங்க எக்ஸாம் பேப்பரை சக்சஸா ஃபேஸ் பண்ணி நல்ல ஒரு A1 எடுக்கணும்னு சொல்றதான் எங்களோட நோக்கம். ஆகவே நான் பொதுவாக என்ன செய்யறேன்டா, இந்த கேள்வி நிரம்பலை பற்றி ஒரு ரஃபான ஐடியா ஒன்று தந்துட்டு சந்தே சமநிலை சார்ந்த கணக்குகள் அந்த பகுதிகள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு முடிக்கிறோம். அப்ப முடிக்கிற நேரம் உங்களுக்கு பெரிய ஒரு நாலேஜ் ஒன்று வரும். அதை முடிச்சு போட்டு நாங்க கேள்வி நிரம்பல் பகுதிகளுக்கு வர்றது பொதுவாக இன்னொரு மெத்தட் வரும். இந்த மெத்தட்ல நாங்க செஞ்சா உங்களுக்கு ஓகேயா? ஓ சார். அப்ப இதில் நான் டியூப்ஸும் அனுப்புவேன் உங்களுக்கு, சில பகுதிகளுக்கு நோட்ஸும் தருவேன். சந்தே சமநிலையை பொறுத்தவரை நிறைய கணக்குகள் வாரதால் அதுல நான் டியூப் ப்ரிப்பேர் பண்ணல. காரணம் என்றால் அது டியூப் ப்ரிப்பேர் பண்ணல பிரயோசனம் இல்லை என்றால் அது நிறைய நீங்க எழுதித்தான் அதை செய்யணும் கணக்குகள். அவை நாங்க இப்ப ஆரம்பிப்போம் சந்தே சமநிலை. இன்னைக்கு வராத கேர்ளுக்கும் இந்த நோட்ஸை நீங்க அனுப்புங்க. இன்ஷா அடுத்த கிளாஸ்ல அவன் ஜாயின் பண்ணுவோம். சரிதானே? ரைட். இப்ப நீங்க ஒரு ஹெடிங் ஒன்று போடுங்க, சந்தே சமநிலைன்னு போடுவோம். சந்தே சமநிலை. இதை நாங்க இங்கிலீஷ்ல வந்து மார்க்கெட் இக்குலிபிரியம் சொல்லுவோம். அந்த வேர்டையும் நீங்க போட்டுவீங்க. பொதுவாக நான் டீச் பண்ண கிட்ட எல்லா சொற்களுக்கும் அதில் இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் நான் சொல்லிட்டு போவேன். காரணம் என்னென்னா, நீங்க தமிழ் மீடியத்தில் A-level செஞ்சாலும் A-levelக்கு பிறகு வார காலங்களில் நீங்க உங்களோட டிகிரி மற்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸை செய்யற நோக்கம் இருந்தால் பெரும்பாலும் இங்கிலீஷ்ல தான் போகும். ஆகவே இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா அது கஷ்டமாயிக்காது. ஆகவே சந்தே சமநிலைக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்ட் வந்து மார்க்கெட் இக்விலிபிரியம், அதையும் போட்டுக்கோங்க.
ரைட். இப்ப சந்தை சமநிலையை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. உதாரணமாக ஒரு பண்டத்தின் கேள்வி இப்ப நான் சொல்றேன். நான் ஒரு நுகர்வோர். ஒரு சந்தையில ஒருத்தர் இப்ப எப்படி விடுங்களே, ஒரு சந்தையில பல நுகர்வோர்கள் காணப்படுகிறார். நல்லா விளைக்கணும் இத. ஒரு சந்தையில ஏராளமான நுகர்வோர்கள் காணப்படுகிறார். இந்த நுகர்வோர் எல்லாரும் சேர்ந்து அந்த பண்டத்துக்கு எதிர்பார்க்கின்ற விலை சொல்லுங்களேன், உதாரணமாக 10 ரூபா. 10 ரூபா விலையில இந்த நுகர்வோர் வாங்க எதிர்பார்க்கிற தொகை 500 அலகுகள். சொல்லுங்களேன். அதாவது ஒரு சந்தையில் ஏராளமான நுகர்வோர்கள் காணப்படுகிறார்கள். இந்த நுகர்வோர்கள் அனைவரும் இணைந்து மொத்தமாக 500 அலகுகளை கொள்முதல் செய்ய எதிர்பார்க்கிறார்கள். 10 ரூபா விலை. உங்களுக்கு தேவை 10 ரூபா விலை, வாங்க எதிர்பார்க்கிற அளவும் 500. இதே சந்தையில உங்களுக்கு தெரியும் உற்பத்தியாளர்கள் அல்லது விற்பனையாளர்களும் காணப்படுறாங்க. இதே சந்தையில விற்பனையாளர்களும் காணப்படுறாங்க. இந்த விற்பனையாளர்கள் நினைக்கிறேன்டா, எங்கட உற்பத்தி பொருளை 10 ரூபா விலையில 500 அலகுகள் விற்கணும் சொல்லிட்டு உற்பத்தியாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, நுகர்வோர் எதிர்பார்க்கையும் உற்பத்தியாளர் எதிர்பார்க்கையும் ஒன்றுக்கொண்டு சமனாக வருதா இல்லையா? உதாரணமா சொல்லுங்களேன். நுகர்வோர் எதிர்பார்க்கிற 10 ரூபா விலையில 300 அலகுகள், உற்பத்தியாளர் எதிர்பார்க்க 10 ரூபா விலையில் 600 அலகுகள். அது சந்தை சமநிலையா? அது சமநிலையா? இல்ல. இப்ப சந்தை சமநிலைன்னு சொல்றது என்ன? நுகர்வோர் எதிர்பார்க்கிற விலை தொகை உற்பத்தியாளர் எதிர்பார்க்கிற விலை தொகை ஆகியவற்றுக்கு சமனாக காணப்படும். இதுதான் சந்தை சமநிலை. நேரடியா நான் சொல்றேன், 2024ஆம் ஆண்டுல நேரடி தியரி கேள்வி. சந்தை சமநிலை என்றால் என்ன, சமநிலையின்மை சமநிலையாக எவ்வாறு மாற்றம் அடையும் சொல்றது நேரடி கேள்வி. நாங்கள் அடுத்தது இடையில நான் காட்டுறேன் இந்த கொஸ்டினை. ரைட். அப்ப சந்தை சமநிலையை நாங்க கிராஃப்ல காட்டுறேன். பொதுவாக நாங்க எப்படின்னா, கிராஃப்ல கேள்வி மற்றும் நிரம்பலை நாங்க கிராஃப்ல காட்டி ரைட். பாருங்க, கேள்வி கோட்டை பாருங்க. கேள்வி கோட் நாங்க வரைகிற மெத்தட் இதுதான் கேள்வி கோட். நாங்க கேள்வி நிரம்ப நாங்க இன்னும் ஒரு தலையங்கமாக படிக்கல. ஆகவே நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. கோடு எப்படி வருது அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. நாங்க அதை செய்ய முடியும். ரைட். ஓகே, இதை நாங்க கேள்வி கோடுன்னு சொல்லுவோம் இல்லையா? கேள்வி நான் டீன்னு போடுறேன், டிமாண்ட். ஓகே, டிமாண்ட் சொல்றது கேள்வி. ரைட். அடுத்தது பாருங்க, நிரம்பல். நிரம்பல் நாங்க இப்படி கொடுப்போம் நிரம்பல். அப்ப நிரம்பலுக்கு நாங்க சொல்ற சப்ளை எஸ். அப்ப இந்த இடத்துல பாருங்க, கேள்வியும் நிரம்பலும் என்ன செய்யுது, ஒன்றுக்கொண்டு சந்திக்குது. கேள்வி நிரம்பல் கிராஸ் ஆகும். அப்ப இங்க ஒரு விலை, உதாரணமா 10 ரூபான்னு சொல்லுங்க. இந்த விலை இந்த இடத்துல 500 அலகுகள் தொகை. அதாவது நான் சொன்னதானே ஏற்கனவே, நுகர்வோர் 10 ரூபா விலையில 500 அலகுகளை வாங்க எதிர்பார்க்கிறார். விற்பனையாளர் 10 ரூபா விலையில 500 ரூபாய் விற்பனை செய்ய, 500 அலகுகளை விற்பனை செய்ய எதிர்பார்க்கிறார். ஆகவே நுகர்வோரின் எதிர்பார்ப்பும் விற்பனையாளரின் எதிர்பார்ப்பும் பூர்த்தி செய்யப்படும் இந்த சந்தர்ப்பத்தை தான் நான் சொல்ற சந்தை சமநிலை என்று சொல்லுவோம். கிளியரா? ரைட். நுகர்வோரின் எதிர்பார்ப்புகளும் விற்பனையாளரின் எதிர்பார்ப்புகளும் சமனாக காணப்படும் சந்தர்ப்பம் சந்தை சமநிலை என அழைக்கப்படும் என்று சொல்லி. சரிதானே? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல ஒரு நோட் ஒன்று போடுங்க நீங்க.
எழுதுவோம். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு பண்டத்திற்கான கேள்வித் தொகையும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு பண்டத்திற்கான கேள்வித் தொகையும் அதற்கான நிரம்பல் தொகையும் ஒரு பண்டத்திற்கான கேள்வித் தொகையும் அதற்கான நிரம்பல் தொகையும் சமனாக காணப்படும் சந்தர்ப்பம் சமனாக காணப்படும் சந்தர்ப்பம் சந்தை சமநிலை என அழைக்கப்படும். சமனாக காணப்படும் சந்தர்ப்பம் சந்தை சமநிலை என அழைக்கப்படும். சந்தை சமநிலை என அழைக்கப்படும். சரிதானே? ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு பண்டத்திற்கான கேள்வித் தொகையும் அதற்கான நிரம்பல் தொகையும் சமனாக காணப்படும் சந்தர்ப்பம் சந்தை சமநிலை என அழைக்கப்படும். சரிதானே? ரைட். அடுத்த பாயிண்ட்ல போடுங்க. சந்தை சமநிலையின் பிரதான நிபந்தனை சந்தை சமநிலையின் பிரதான நிபந்தனை இப்படி போடணும். பிரதான நிபந்தனை QD சமன் QS. QD ன்னு சொல்றது கேள்வித் தொகை, QS ன்னு சொல்றது நிரம்பல் தொகை. QD சமன் QS. QD கேள்வித் தொகை, QS நிரம்பல் தொகை. QD கேள்வித் தொகை, QS நிரம்பல் தொகை. இதுதான் பிரதான நிபந்தனை. ரைட். ஓகே, நாங்க இப்ப இந்த சந்தை சமநிலையை கிளியராக விளங்குறதுக்கு சில கணக்குகள் செய்வோம். நிறைய பகுதிகள் வரும் இந்த கணக்குகள்ல. மெல்ல மெல்ல நாங்க ஆரம்பிப்போம். அப்ப முதலாவது நீங்க உதாரணம்னு போடுங்க. ஒரு உதாரணம் செய்வோம். நாங்க சின்ன ஒரு உதாரணம் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க அட்டவணை விடுங்க. அந்த அட்டவணையில வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து விலை, ரெண்டாவது காலம்ல கியூடி. கியூடி என்றா தமிழ்ல எழுதுவோமே உங்களுக்கு கேள்வித்தொகை. அப்படி போடுறது நல்ல, தமிழ்ல போடுறது நல்ல. கேள்வித்தொகை கியூடி, பிரக்கெட்ல கியூடின்னு போடுவோம், பிரச்சனை இல்லை. அடுத்த நிரம்பல் தொகை வந்து QS. விலை QD QS. ரைட். அது கீழே நீங்க விலைகளை போடுங்க. 10, 20, 30, 40. ஓகே. கேள்வித்தொகையா வந்து 0, 400, 800, 1200. ஓகே. ஏன்னா உங்களுக்கு நல்லா விளையக்கணும் ஒரு விஷயத்த. கேள்வி கோடு நிரம்பல் கோடு ரெண்டுமே நேர்கோடுகள். கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் எப்பவுமே நேர்கோடுகள். ஏலவலை பொறுத்தவரையில. ஏலவுக்கு மேல நீங்க படிக்கிற டைம்ல அதுல வித்தியாசங்கள் வரும்.
நேர்கோடுகள். ஆகவே நேர்கோடுன்னு சொல்ற டைம்ல அதன் சாய்வு வந்து சமனாகத்தான் காணப்படும். அதனால கியூடி அதாவது கேலித்தொகை ரெண்டுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் வந்து எப்பவுமே சமனாக காணப்படும். இப்ப நீங்க இதை பார்க்கலாம் 1200 800 400 0. அப்ப 400 அலகுகள் வித்தியாசப்படுற மாதிரி கேலித்தொகை காணப்படுது. அதே மாதிரி நிரம்பல் தொகை போடுவோம். நிரம்பல் தொகை வந்து 0 200 400 600. 0 200 400 600. ரைட். ஆகவே இங்க நான் தந்திக்கிறது வந்து கேள்வி மற்றும் நிரம்பல் அட்டவணைகள். எக்ஸாம்ல வரும் பின்வரும் அட்டவணையானது ஒரு பண்டத்திற்கான கேள்வி மற்றும் நிரம்பல் ஆகியவற்றை குறிப்பிடுகின்றது. அப்ப விலையும் கேள்வித்தொகையும் சார்ந்த அட்டவணை கேள்வி அட்டவணை அல்லது கேள்வி பட்டியல். விலையும் நிரம்பல் தொகையும் சார்ந்த அட்டவணை நிரம்பல் அட்டவணை அல்லது நிரம்பல் பட்டியல். ஓகேயா? ரைட். அப்ப இது முதலாவது உதாரணம் சொல்றதான் நாங்க ஒரே ஒரு விஷயத்தை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க இன்க்ளூட் பண்ணுவோம். சரிதானே? ரைட். அப்ப இந்த அட்டவணையை கீழே எழுதுங்க. அட்டவணையை கீழே எழுதுங்க. மேத்தரப்பட்ட அட்டவணையை பயன்படுத்தி கேள்வி நிரம்பல் கோடுகளை வரைந்து அல்லது கேள்வி நிரம்பல் வளையின்னும் சொல்ல இயலும். சரிதானே? கேள்வி நிரம்பல் கோடுகளை அல்லது வளைகளை பயன்படுத்தி சமநிலை விலை மற்றும் தொகை ஆகியவற்றை கணிக்க. சமநிலை விலை மற்றும் தொகை ஆகியவற்றை கணிக்க மேத்தரப்பட்ட அட்டவணையை பயன்படுத்தி கேள்வி மற்றும் நிரம்பல் கோடுகளை வரைந்து சமநிலை விலை மற்றும் தொகை ஆகியவற்றை கணிக்க. அப்ப இங்க நாங்க அட்டவணை தரப்பட்டிருக்குது. இந்த அட்டவணையை பயன்படுத்தி கேள்வி கோட்டை வரையணும், நிரம்பல் கோட்டை வரையணும். கேள்வி கோடு நிரம்பல் கோடு ரெண்டையும் இணைந்ததாக சந்தை சமநிலை விலையையும் தொகையையும் கணிப்பிடணும். ஆகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கேள்வி கோடு வரைகிற நேரம் கவனமாக பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எப்பவுமே இந்த யூனிட்ல வார வரைவுகள்ல நிலைக்குத்து அச்சுல வந்து விலை காணப்படும். பி கிடை அச்சுல வந்து தொகை காணப்படும். ஒரு அட்டவணை ஒரு கிராஃபை நீங்க வரைகிற நேரம் அந்த கிராஃபுக்கு பொருத்தமாக பேரிடுறது வந்து ஆக முக்கியம். சில ஸ்கீம் பொறுத்தவரை அதுக்கு மார்க்ஸ் வரும். ஆகவே மிச்சம் கவனமாக நீங்க செய்யணும். விலை சில வேளை ரூபா டாலர் இப்படி சாதப்படையிலும் பெரும்பாலும் ரூபா தான். தொகை வந்து அலகுகள், கிலோகிராம். 2021ஆம் ஆண்டுல வந்து லீட்டர், ரைட்டா? 2018ஆம் ஆண்டுல வந்து மெட்ரிக் டான். அப்படி சில அலகுகள் வரும். எல்லாம் தொகை. உதாரணமா 100 மெட்ரிக் டான், 100 கிலோகிராம், 100 லிட்டர் இப்படி வரும். இப்ப நாங்க விலை அச்சையும் தொகை அச்சையும் நாங்க எடுத்துட்டோம். இப்ப நாங்க இந்த விலை தொகைகளை நாங்க கிராஃப்ல ஒழுங்காக மார்க் பண்ணி அதை நாங்க ட்ரா பண்ணுவோம். அப்படி தெரியும், கிராஃப் ஒன்று வரைகிற டைம்ல சமனான இடைவெளிகள் காணப்படும்.
விலைகள் பெற்றுக்கொள்ளப்பட்ட முறைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தொகை வந்து 200ல ஆரம்பிக்குது, 1200ல முடியுது. உங்களுக்கு 200, 400, 600, 800, 1000, 1200 எடுக்கணும். 800, 400, 600, 800, 1000, 1000. இது 0. ஓகே, ரைட். இப்போ நீங்க புள்ளிகளை இப்ப பெற்றுக்கொண்டு, அதாவது நீங்க நிலைக்குத்து மற்றும் கிடை அச்சுகளை நீங்க எடுத்ததுக்கு பிறகு சரியான முறையில் நீங்க இந்த புள்ளிகளை நோட் பண்ணுவோம், மார்க் பண்ணி முதலாவது வந்து நீங்க கேள்வி கோட்டை வரையணும். அதாவது 10,200 10,200 வார நேரம் இதுதான் கேள்வி கோடு. 20,800 வார டைம்ல இந்த இடத்துல வரும். 30,400 வந்தா 40,0. இப்ப நாங்க இந்த புள்ளிகளை நாங்க இணைத்து வந்து கேள்வி கோட்டை வரையணும். அவங்களோட கேள்வி கோடு ஒரு சரியான நேர்கோடாக வரும். அதை நீங்க லேபிள் பண்ணணும், கேள்வின்னு போடுவாங்க. கேள்வின்னு போடும். நீங்க கேள்வி கோட்டை ஒழுங்காக வரைஞ்சதுக்கு பிறகு நிரம்பல் கோட்டை வரைகிறதுக்கான ஆயத்தங்களை செய்யணும். நிரம்பல் கோடு வரைகிற நேரம் விலைக்கும் கேள்வி நிரம்பல் தொகைக்கும் இடையிலான புள்ளிகளை நீங்க மார்க் பண்ணணும். 10, 0, 20, 200, 30, 400, 40, 600. இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா வளம் போல கிராஃப் ட்ரா பண்ணணும். இது நிரம்பல் தொகையாக காணப்படும். ஆகவே கேள்வி நிரம்பல் ரெண்டையும் வரைஞ்சிக்கிறோம். கேள்வி நிரம்பல் ரெண்டையும் வரைஞ்சிக்கிறோம். ரைட்டா? அப்ப இந்த கேள்வி கோடும் நிரம்பல் கோடும் வெட்டுகின்ற இந்த புள்ளி, அதாவது 30 ரூபா விலையும் 400 ரூபா தொகை, ரைட்டா? 30 ரூபா விலையும் 400 ரூபா தொகையும் தான் சமநிலையாக நாங்க முடிவாக்குறோம். ஆகவே சமநிலைன்னு வார டைம் நீங்க இந்த கிராஃப்ல காட்டுறதோட அதை நீங்க செப்பரேட்டா நீங்க சொல்லணும். அதாவது நீங்க எழுதணும் சமநிலை விலை. சமநிலை விலை எவ்வளோ? 30. சமநிலை விலை 30. சமநிலை தொகை வந்து 400 இல்லையா? சமநிலை தொகை வந்து 400 வரை. பொதுவாக பாஸ் பேப்பர்ஸை பொறுத்தவரையில் இந்த சமநிலை கேள்விகள் சமநிலை விலை தொகை கணிக்கிறதுல ஆரம்பிக்கும். அது கிராஃப்ல இருக்கலாம், டேபிள்ல அல்லது ஈக்குவேஷன்ல சமன்பாடுகள்ல வரும். ஆரம்பமாக வர கேள்விக்கு குறைந்தபட்சம் 2 மார்க்ஸ் வரும். சில கேள்விகள் 4 மார்க்ஸும் வருது சில பாஸ் பேப்பர்ஸ்ல. பட் ஒரு 2 மார்க்ஸ்னு சொல்றதுதான் பொதுவாக வாரது.
அப்ப நீங்க இதுல நல்லா பெர்ஃபெக்ட் ஆகும். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒரே கிளாஸஸ்ல சொல்லுவேன். நீங்க எக்கானமிக்ஸ்ல வந்து நல்ல ஒரு ஏஎம் எடுக்கிறேன்டா, எக்கனாமிக்ஸ் பற்றிய பூரண அறிவு இல்லாட்டியும் அது சார்ந்த ஸ்கில்ஸ் திறன்கள் காணப்படும். அதுக்குரிய டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக 2வது யூனிட் நீங்க எடுத்தா அதுல பல விஷயங்கள் காணப்படுது. நான் ஆரம்பிக்கிறது வந்து சந்தேசம் இல்லை. காரணம் என்னடா, ஆக கூடுதலாக வினவப்படுற பகுதி அது. அதுல நீங்க பெர்ஃபெக்ட் ஆயிட்டு திரும்ப ரிவர்ஸ்ல போனா அதுவும் ஈஸியா உங்களுக்கு வரும். அதான் காரணம். சரிதானே? ரைட். இப்ப இந்த வினாவுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல சார். Right. இப்ப நாங்க இந்த கொஸ்டினை நாங்க செஞ்சது ஒரு பிராக்டிஸுக்கு தான். சரிதானே? ஒரு ஆரம்பம். இப்ப நான் தரப்போற கேள்வி என்னன்னா, ஒரு ஃபைனல் எக்ஸாம்ல பெரும்பாலும் உள்ளடக்கப்படுகின்ற பகுதிகளை நான் தரேன். அதுல ஒரு பகுதி நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை. அதை மட்டும் நாங்க அடுத்தது செய்ய போறோம். அதை நாங்க இதுல இன்க்ளூட் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஆகவே அந்த நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை சொல்ற பகுதி மாத்திரம் இல்லாம ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு சந்தேசம் நிலை வரைவு முறையில கேள்வி வந்தா என்னென்ன அம்சங்கள் உள்ளடக்கப்படுமோ எல்லாத்தையும் கிட்டத்தட்ட உள்ளடக்கி இந்த கேள்வி நாங்க செய்ய போறோம். சரிதானே? ரைட். அப்ப ஒரு கேள்வி ஒன்றாகவே எடுங்க. பின்வரும் அட்டவணையானது, புதிய கேள்வி, பின்வரும் அட்டவணையானது ஒரு பண்டத்திற்கான ஒரு பண்டத்திற்கான கேள்வி மற்றும் நிரம்பல் ஆகியவற்றை காட்டுகின்றன. பின்வரும் அட்டவணையானது ஒரு பண்டத்திற்கான கேள்வி மற்றும் நிரம்பல் ஆகியவற்றை காட்டுகின்றது. ரைட். நாங்க இப்ப அட்டவணையை போடுவோம். ரைட். இந்த அட்டவணை ஆரம்பிங்க. அட்டவணை எழுதுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு.
ரைட். இப்ப நாங்க கேள்வி ஒவ்வொன்றா நாங்க எழுதுவோம். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவது கேள்வி எழுதுங்க. வரைவு மூலம் சமநிலை விலை தொகை ஆகியவற்றை கணிக்க. வரைவு மூலம் சமநிலை விலை. ஓகே, வரைவு மூலம் சமநிலை விலை மற்றும் தொகை ஆகியவற்றை கணிக்க. வரைவின் மூலம் சமநிலை விலை மற்றும் தொகை ஆகியவற்றை கணிக்க. ரைட். ரெண்டாவது கேள்வி, நாங்கள் கேள்விகளை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ரைட். ரெண்டாவது கேள்வி, சமநிலையில் சமநிலையில் விலைசார் விலைசார் சமநிலையில் விலைசார் ஓகே விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி. சமநிலையில் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி மற்றும் விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி ஆகியவற்றை கணிக்க. சமநிலையில் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி மற்றும் விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி ஆகியவற்றை கணிக்க. சமநிலையில் விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி மற்றும் விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி ஆகியவற்றை கணிக்க. மூணாவது சரிதானே? ரெண்டாவது ஓகேயா? சமநிலையில் ஓகே விலைசார் கேள்வி நெகிழ்ச்சி மற்றும் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி ஆகியவற்றை கணிக்க. மூன்றாவது மிகை கேள்வி மிகை கேள்வி ஓகே மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் அட்டவணைகளை தயாரிக்க. 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 நாலாவது மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் கோடுகளை வரைக. மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் கோடுகளை வரைக. சரிதானே? அப்ப 4 பகுதிகள் இதுல உள்ளடக்கிக்கிறோம் நாங்க. ஒன்று சமநிலை விலை தொகை, இரண்டாவது சமநிலையில், முக்கியமானது சமநிலையில இல்லாத சந்தர்ப்பங்களும் வரும். நான் இந்த கேள்வி சமநிலையில் மட்டும்தான் கேட்டிருக்கிறேன். சமநிலையில் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி மற்றும் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சிகளை கணிக்க. மூன்றாவது மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் அட்டவணைகளை தயாரிக்க. நான்காவது மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் கோடுகளை மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் கோடுகளை வரை. ரைட். அப்ப இப்ப நீங்க முதலாவது வினாவுக்கு மட்டும் ஆன்சர் எடுங்க பார்ப்போம். அதாவது நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி புள்ளிகள் எடுத்து வரைஃபை வரைஞ்சி கேள்வி கோடு நிரம்பல் கோட்டை வரைஞ்சி சமநிலை விலை தொகை இரண்டையும் மட்டும் எடுங்க பார்ப்போம்.
சரி சார். சரிதானே? முதலாவது வினா ஓகேயா? ஓ சார். ரைட். பாருங்க, நீங்க சந்தை சமநிலையை நீங்க வரைகிற நேரம் கேள்விக்கோடு, நிரம்பல் கோடு இதெல்லாம் சேர்த்து வரையணும். உங்களோட வரைவு இப்படித்தான் வரும் இல்லையா? கேள்விக்கோடு வரும், 2 4 6 8 விலைகள், 2 4 6 8. தொகை வந்து 50 ஆரம்பிச்சு 300 வரைக்கும் போகும். உங்களுக்கு 50 100 150 200 350 300. முக்கியம் விலையச்சு, தொகையச்சு, பூச்சி சில கியூ தான். புள்ளிகளை நீங்க மார்க் பண்ற நேரம் 2 300, 4 200, 6 100, 8 பூஜ்ஜியம். ஆகவே கேள்வி கோடு வந்து இப்படி வரும். டிமாண்ட் நிரம்பல் 2 பூஜ்ஜியம் 4 50 நிரம்பல் கோடு ரைட். சரிதானே? ஆகவே சமநிலை விலை 6, தொகை 100. அதுங்க சரியா எழுதணும். சமநிலை விலை வந்து 6, சமநிலை தொகை 100 அலகுகள். ரைட்டா? ரைட். இப்ப நாங்க அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதி வந்து சமநிலையில், கொஞ்சம் வாசிங்க பாப்போம். 2வது கேள்வி. சமநிலை விலைசார் கேள்வி நிகழ்ச்சி மற்றும் விலைசார் கேள்வி சரி. நிரம்பல் நிகழ்ச்சி. ஓகே. சமநிலையில் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி மற்றும் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி ஆகியவற்றை கணிக்கிறேன். நான் அதுக்கு போது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதை கேள்வி ஆசிரிய தேவை. நீங்க ஜென்ரலா சில வேளை இப்படி வரும், சமநிலையில் நுகர்வோன் செலவையும் விற்பனையாளர் வருமானத்தையும் கணிக்க அப்படியும் வரும் சில டைம். அது சிம்பிள். அதாவது நுகர்வோர் என்ன செய்யறா, 100 அலகுகள் வாங்குற ரூபா, ஒரு அலகுக்கு 6 ரூபாய் கொடுத்து அவர் 100 வாங்குவார். ஆக அவருக்குரிய செலவு என்ன? 6 தர 100. இப்பதானே? நுகர்வோனின் செலவு வந்து 6 தர 100 600. எழுதுதா? ஓகே தானே? நுகர்வோன் செலவு சமநிலையில் நுகர்வோனின் செலவு 600 ரூபாய். ஓகே, சரிதானே? அதே மாதிரி சமநிலையில் வந்து விற்பனையாளர் வருமானமும் 600 தான். சமநிலை சொல்ற டைம்ல விற்பனையாளரின் விலை நுகர்வோனின் விலை ரெண்டுமே ஒன்றுதான், 6 ரூபாய். கேள்வித்தொகை நிரம்பல் தொகை ரெண்டுமே ஒன்றுதான், 100. ஆகவே விற்பனையாளர் வந்து 6 ரூபாய் விலையில 100 அலகுகளை விற்பனை செய்வாரு. ஆகவே விற்பனையாளருக்கு கிடைக்கின்ற பணத்தொகை வந்து 600. 6 தர 100 600. அது யார் மூலம் வரும்? நுகர்வோன் மூலம் வரும். ஆகவே நுகர்வோன் செலவும் 600. அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும். இதுல அரச
தலையீடு இல்லாத ஒரு சந்தையில, அரச தலையீடு இல்லாத ஒரு சந்தையில சமநிலையில் சமநிலையில் நுகர்வோன் செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் சமனாக காணப்படும். அரசு தலையீடு இல்லாத ஒரு சந்தையில் சமநிலையில் நுகர்வோன் செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் சமனாக காணப்படும். இது கிளியரா? சார் ஆனா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், சில டைம்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யறா, இங்க சமன் தானே, இப்ப நான் 3வது யூனிட் படிக்கிற டைம்ல சமன் இல்லாத சந்தர்ப்பங்கள் வரும். அந்த டைம்ல டவுட் கேட்கிறேன்டா, நீங்க 2வது யூனிட்ல சமன் சொன்ன, இப்ப சமன் இல்லைன்னு சொல்லி இதை நீங்க தெளிவாக விளங்கணும். அதாவது நுகர்வோர் 100 அலகுகளை ₹6 கொடுத்து வாங்குற டைம்ல ₹600 விலையை வந்து உற்பத்தியாளருக்கு அல்லது விற்பனையாளருக்கு செலுத்துவார். விற்பனையாளருக்கு அந்த ₹600 முழுமையாக கிடைக்கும். உதாரணமாக இந்த சந்தையில ஒரு கவர்மெண்ட் அரசு ஒன்றிக்கிறேன்னு சொன்னா, அரசு சில டைம்ல வரிய விதிக்கும் உற்பத்தியாளர்கிட்ட. அப்ப உற்பத்தியாளருக்கு ₹600 வந்தாலும் வரி ₹100 சொன்னா உற்பத்தியாளர் வருமானம் ₹500 ஆகும். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல உற்பத்தியாளரின் வருமானமும் நுகர்வோன் செலவும் வித்தியாசப்படும். ஆனால் இந்த 2வது யூனிட்ல வந்து நாங்க அரச தலையீட்டை படிக்க மாட்டோம். ஆகவே அரசு தலையீடு அடுத்த யூனிட். இதுல நுகர்வோன் செலவும் உற்பத்தியாளர் வருமானமும் சமன். எப்ப சமன்? சமநிலையில் மாத்திரமே சமன். சமநிலை இல்லாத ஒரு விலையை நீங்க எடுத்தா அதில் உற்பத்தியாளர் வருமானமும் நுகர்வோன் செலவும் வேறு வேறு பெருமானங்களை காட்டும். சரிதானே? அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதை தெரிஞ்சா சரி. இப்ப நாங்க கேள்விக்கு வருவோம். சமநிலையில் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி மற்றும் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை கணிக்கும். இப்ப நீங்க விளங்கணும் என்னண்டா, யூனிட் 2 பொறுத்தவரையில ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான், மிக முக்கியமான தலைப்பு ஒன்றுதான் நிகழ்ச்சி. ஒரு செப்பரேட் ஹெடிங் உண்டு. நிகழ்ச்சிக்கு நிறைய வரும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி, விலையின் குறுக்கு நிகழ்ச்சி, வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி, அதே மாதிரி நிரம்பல் நிகழ்ச்சியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப நிகழ்ச்சியின் வாயிலாக பண்டங்களை எவ்வாறு இனங்காண்பது, பண்டங்களின் தன்மையை எவ்வாறு அறிந்து கொள்வது, நிகழ்ச்சியை கணிப்பிடுகின்ற முறைகள், நிகழ்ச்சியை நிர்ணயிக்கும் காரணம், இப்படி ஒரு செப்பரேட் செக்ஷன் ஒன்று நிகழ்ச்சின்னு சொல்ற செக்ஷன். நீங்க இதை பத்தி ஒன்றுமே இப்ப நீங்க அலட்டிக்க தேவையில்லை. சமநிலைக்கு பொருத்தமான நிகழ்ச்சியை மட்டும் நாங்க படிப்போம். சந்தை சமநிலையோட சேர்ந்து வார நிகழ்ச்சின்னு சொல்ற பகுதியை மட்டும் படிப்போம். ஆனால் அதை படிப்பிக்கிற நேரம் நான் என்ன செய்ய போறேன்டா, அதுக்குரிய சமன்பாடுகள் எப்படி வரும்னு சொல்லிட்டு நேரடியாக கேள்விக்கு தான் போறோம். அப்ப நிகழ்ச்சி சம்பந்தமான பூரண அறிவும் நிகழ்ச்சின்னு சொல்ற ஹெடிங் நாங்க படிக்கிற டைம்ல வரும். அவை நீங்க இப்ப அதை பத்தி நிகழ்ச்சி நான் என்ன அப்படியே யோசிக்க கணக்குக்கு ஆன்சர் வருதா, 4 மார்க்ஸ் வருதா, அது போதும். சரிதானே? கிளியரா? நீங்க இந்த மெசேஜ் நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்ற டைம் சரியா சொல்லிடுங்க. அதாவது சந்தை பொருளாதாரம் ஆரம்ப பகுதியை படிக்காம இறுதி பகுதியில் நாங்க ஆரம்பிச்சுட்டு நாங்க ரிவர்ஸ்ல வரப்போம். அது நல்ல ஒரு மெத்தட். அது இந்த மெத்தட் நிறைய பேச்சஸ் செஞ்சு சரியான சக்சஸ். ரைட்டா? அதைத்தான் நான் உங்களுக்கும் செஞ்சுட்டு இருக்கிறேன். ரைட்டா? ஓகே, இப்ப பாப்போம். இப்ப விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நாங்க கணிக்கிற நேரம். ரைட்டா? நீங்க போடுவோம் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. எழுதுங்க விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. பொதுவாக வந்து பிரைஸ் இலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் சொல்ற ஷார்ட்டா நாங்க இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு PED சொல்லுவோம். PED விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை வந்து ஷார்ட்டா PED சொல்றோம். இந்த விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை நீங்க கணிக்கிற நேரம் ஒரு சின்ன ஒரு சமன்பாடு என்னண்டா, எழுதுங்க சமன்பாட்டை. டெல்டா QD கேள்வித்தொகை தானே, அதாவது கேள்வித்தொகை மாற்றம். டெல்டான்னு சொல்றது மாற்றம். சரிதானே? டெல்டான்னு சொல்றது மாற்றம். நீங்க இதை சமன்பாடு தான் நீங்க எக்ஸாம்ல எழுதணும். டெல்டா QD கீழ் டெல்டா P. டெல்டா Pன்னு சொல்றது விலையில் ஏற்படுற மாற்றம். கேள்வித்தொகை மாற்றத்தின் கீழ் விலை மாற்றம் தர P/QD. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி டெல்டா QD/டெல்டா P into P/QD. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் மாதிரி உங்களுக்கு விளங்கிடும். ஆனால் இதில் நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த சமன்பாடு வந்துடும். இதுக்கு நீங்க செப்பரேட்டா பாடமாக்குறதுக்கு உட்காந்து பாடமாக்க தேவையில்லை. இதுல நாங்கள் ஒரு 5-6 கேள்விகள் செய்யற டைம்ல நீங்க சிம்பிளா ஃபிங்கர் டிப் ஆன்சரா வரும். ஓகே ரைட். அப்ப டெல்டா QD/QD
டெல்டா பி இன்டு பி ஓவர் கியூடி. இதுதான் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி டெல்டா கியூடி ஓவர் டெல்டா பி இன்டு பி ஓவர் கியூடி. சமன்பாடு ஓகே தானே? சார் இப்ப நான் சொன்னேன் டெல்டான்னு சொல்றது வந்து டெல்டான்னு சொல்றது மாற்றம்னு சொன்னேன். இப்ப டெல்டா கியூடின்னு சொன்ன என்ன? கேள்வித்தொகை மாற்றம். டெல்டா கியூடின்னு சொல்றது கேள்வித்தொகை மாற்றம். ரைட்? இது கீழே வார நான் சைடில் எழுதுறேன். ரைட்? அப்ப டெல்டா கியூடி கேள்வித்தொகை மாற்றம் தானே. பாருங்க இந்த அட்டவணை 300 200 100 அப்படி மாறுது. கூடுதா குறையுதா கேள்வித்தொகை? குறையுது. குறையுது. குறையிற டைம்ல பிளஸ்ஸா மைனஸா வரணும்? மைனஸ். மைனஸ் வரணும். ஆகவே கேள்வித்தொகை மாற்றம் சொல்றது -100 எழுதணும். கிளியரா? ரைட். கீழ் விலை மாற்றம் டெல்டா பி சொல்ற விலை மாற்றம் தானே. 2 4 6 அப்ப கூடிட்டு போகுது. 2 2 கூடுது. கூடினா பிளஸ் தானே. அப்ப 2 பிளஸ் 2 போட தேவை. ஜஸ்ட் 2 போடுங்க. தர இதெல்லாம் நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை செய்யணும். சிலர் நிறைய இடங்கள்ல மிஸ்டேக் ஆகிற இடம். ஆனா சிம்பிளான விஷயம். கேள்வி எப்படி? சமநிலையில் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்க. சமநிலையில் தெரியுதானே. அப்ப சமநிலையில் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கேட்டா சமநிலையில வர விலை என்ன? 6 ரூபா. அதைத்தான் நீங்க போகணும். சில டைம்ல கேள்வி வரும் ரூபா 4 விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்க. அப்ப அந்த டைம் 4 தான் போடும். தானே. இங்க சமநிலையில் விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்கன்னு சொன்னா விலை போடணும் 6. கியூடி கேள்வித்தொகை, அதாவது கேள்வித்தொகையும் நிரம்பல் தொகையும் சமநிலையில சமந்தானே. ஆகவே கேள்வித்தொகைக்கு நீங்க சமநிலையில வார தொகையை தான் போடும். புரியுதா? ரைட்? ரைட். அப்ப கேள்வித்தொகை மாற்றம் 100, விலை மாற்றம் 2, விலை அதாவது சமநிலை விலை 6, தொகை சமநிலை தொகை 100. ஆக இதை நாங்க சுருக்கணும்னு சொன்னா 3 வந்து விடையாக வரும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 3. பெரும்பாலான பாஸ் பேப்பர்ஸ்ல 2 மார்க்ஸ், சில பேப்பர்ஸ்ல 4 மார்க்ஸும் வரும். கஷ்டமா இது? ரைட். அப்புறம் 3 விலைசார் கேள்வி நிகழ்ச்சி. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி 3. இப்ப அடுத்ததாக நாங்க விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை பார்க்கணும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி பார்த்துட்டோம். இப்ப நாங்க விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி எப்படி கணிக்கிறோம் பார்ப்போம். சமநிலை விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி கணிக்கிற நேரம் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி இதுக்கு நாங்க நார்மலா PES பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளைன்னு சொல்ற. விலைசார் கேள்வி நிகழ்ச்சிக்கு நான் PED நோட் பண்ணேன். அதே நேரம் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சிக்கு நான் PES சொல்லுவோம். கஷ்டம் இல்லை. அங்க QD வார இடத்துல இங்க QS வரும். சமன்பாடு பாருங்க. விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியில சமன்பாடு டெல்டா QS கீழ் டெல்டா P தர P over QS. கிளியரா? டெல்டா QS over டெல்டா P into P over QS தான் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சிக்கான சமன்பாடு. டெல்டா QS over டெல்டா P into P over QS விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சிக்குரிய சமன்பாடு. அப்ப டெல்டான்னு சொன்னா மாற்றம்னு உங்களுக்கு தெரியும். ஆக இந்த இடத்துல நிரம்பல் தொகையில மாற்றம் எவ்வளவு வருது? 50. ஆகவே டெல்டா QS 50. டெல்டா P வந்து அதே 2 தான். விலைக்கு வந்து இதுல வந்து சமநிலையில தானே கிடைக்க சொல்லியுது. அது சமநிலையில வந்து விலை 6, சமநிலை தொகை வந்து 100.
சார் கியூஎஸ் 100 வர 100 தான் வரும். விலை 6 வரும், QS 100. அதாவது நல்லா விளையக்கணும். சமநிலையில நாங்க கேள்வி நிகழ்ச்சி நிரம்பல் நிகழ்ச்சி எதை கணிச்சாலும் விலையும் தொகையும் வந்து சமநிலை விலை சமநிலை தொகை அந்த ரெண்டு தான் வரும். உதாரணமாக இப்படி யோசிங்களேன், 4 ரூபா விலையில விலைசார் கேள்வி நிகழ்ச்சியை கணிக்கணும் கேட்டா விலைக்கு 4 போடுற நேரம் கேள்வி தொகை 200 வரும். 4 ரூபா விலையில விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி கேட்டா விலை 4 நிரம்பல் தொகை 50. ஏது அது சமநிலையில இல்லாத ஒரு புள்ளி. ஆனால் 6 ரூபான்னு சொல்றது சமநிலை தானே. இப்ப கேள்வி என்ன? சமநிலையில் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை கணிக்க. ஆகவே விலை எப்பவுமே சமநிலை விலையாக வார அதே நேரம் தொகை எப்பவுமே சமநிலை தொகையாகத்தான் வரும். சரிதானே? ஆகவே இங்க வந்து இதை நீங்க சுருக்கினாங்கால 2 இங்க 3 ஆகும். 50 100 நீங்க சுருக்கினா 2. அப்ப விட என்ன? 1.5. நிரம்பல் நிகழ்ச்சி வந்து 1.5 1.5. கிளியரா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஆக முக்கியமான பகுதி எக்ஸாம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றதுதான் நீங்க மெத்தட் இங்க. சரிதானே? ரைட். ஆகவே சமநிலையை நாங்க வரைவு மூலம் எவ்வாறு பெற்றுக்கொள்வதுன்னு பார்த்துக்கிறோம். சமநிலை கணிக்கப்பட்டதன் பிறகு சமநிலையில் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி மற்றும் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி என்பவற்றை கணிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறோம். இப்ப அடுத்ததாக வந்து அதே நேரம் நான் இன்பிட்வீன் சொன்னேன், சமநிலையில் நுகர்வோன் செலவும் விற்பனையாளர் வருமானமும் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். அதை நான் எழுதாட்டியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை இப்ப நான் பார்ப்போம். மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் அட்டவணைகளை பார்ப்போம். அடுத்த கேள்வி இல்லையா? மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் அட்டவணைகள். இப்ப நாங்க ஒரு அட்டவணை ஒன்று போடுவோம். அட்டவணை ஒன்று போட போறோம். மிகை கேள்வி மிகை நிரம்பல் வகை. ரைட். அப்ப இதுல விலை மிகை கேள்வி மிகை நிரம்பல். மிகை கேள்வி மிகை நிரம்பல். மிகை கேள்வி மிகை நிரம்பல். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இந்த மிகை கேள்வின்னா என்ன, மிகை நிரம்பல்னா என்னன்னு பார்ப்போம். சரிதானே? மிகை கேள்வின்னா என்ன, மிகை நிரம்பல்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப நான் சொல்ற விஷயத்தை விளங்கிட்டு நீங்க அடுத்த ஒரு சின்ன ஒரு நோட்டுன்னு போடுங்க. அந்த நோட்டை போட்டு நீங்க இந்த விடைக்கு வருவோம். சரிதானே? ஒரு தலையங்க மாதிரியே போடுங்களேன். மிகை கேள்வின்னு ஒரு சின்ன ஹெடிங் ஒன்று போடுங்களேன். இது இந்த கேள்விக்குரிய விடைதான். மிகை கேள்வினா என்னன்னு நாங்கள் விளங்கிட்டு நான் விலைக்கு வரோம். சரிதான்? இந்த அட்டவணையை கீழே இந்த அட்டவணை போட்டீங்க தானே? அட்டவணைக்கு கீழே மிகை கேள்வின்னு ஒரு சின்ன ஹெடிங் ஒன்று போடும். மிகை கேள்வி. ரைட். இப்ப விளங்குவோம். நாங்க இந்த கிராஃப்ல அல்லது சமம் இந்த டேபிள்ல நீங்க பார்க்கலும் 6 ரூபா விலையில மட்டும்தான் கேள்வியும் நிரம்பலும் சமனாக வருது. தானே? 6 ரூபா விலையில மட்டும்தான் கேள்வியும் நிரம்பலும் சமனாக வருது. அப்ப இந்த 6 ரூபா தவிர்ந்த எந்த விலை எடுத்தாலும் கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமன் இல்லை. அதுதானே? 6 ரூபா தவிர்ந்த எந்த விலை எடுத்தாலும் கேள்வி தொகையும் நிரம்பல் தொகையும் சமன் இல்லை. அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல கேள்வி தொகை நிரம்பல் தொகை விட கூடுதலாக காணப்படும். உதாரணமா பாருங்க, இந்த அட்டவணையில 6 ரூபா தானே சமநிலை, 4 ரூபா வேணுங்களே. 4 ரூபா எடுத்தா கேள்வி தொகை 200, நிரம்பல் தொகை 50. அப்ப என்ன இது? மிகை கேள்வி. சரிதான்? மிகை கேள்வி. அதே மாதிரி நீங்க 8 ரூபா எடுங்களேன். இதுல நிரம்பல் தொகை கேள்வி தொகை விட கூட. ஆக இது என்ன? மிகை நிரம்பல்.
ஆனா ரூபா எடுத்தா மிகை நிரம்பலும் பூஜ்ஜியம், மிகை கேள்வியும் பூஜ்ஜியம். காரணம் அது சமநிலை. கிளியரா? சமநிலையில பூச்சியமா? சமநிலை எடுத்தா மிகை கேள்வியும் பூஜ்ஜியம், மிகை நிரம்பலும் பூஜ்ஜியம். பாருங்க, ரூபா விலையில கேள்வி நிரம்பலை விட கூட இருக்குதா? இல்ல நிரம்பல் கேள்வியை விட கூட இருக்குதா? இல்ல. இல்ல. ஆகவே மிகை கேள்வியும் இல்ல, மிகை நிரம்பலும் இல்ல. ரூபா விலையை பாருங்க, கேள்வி நிரம்பலை விட கூட. எவ்வளவு கூட? 300 மிகை கேள்வி. சரிதானே? அதே மாதிரி ரூபால வந்து கேள்வி நிரம்பலை விட கூட. எவ்வளவு கூட? 150. ரூபால வந்து நிரம்பல் கேள்வியை விட கூட 150 ஆகும். எழுதுதானே? ரைட். அப்ப இப்ப நாங்க மிகை கேள்வி மிகை நிரம்பல் எல்லா விலைக்கும் கணிக்க போறோம். ரைட். அப்ப இதில் பாருங்க, நாங்க ஃபர்ஸ்ட்ல அந்த நோட் ஒன்று எழுதுவோம். நான் சொன்னேன் தான் மிகை கேள்வி தலையங்கம் போட சொன்னேன், அதில் எழுதுவோம். சந்தையில் ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் கேள்வித் தொகையானது நிரம்பல் தொகையை விட அதிகமாக காணப்படின், கேள்வித்தொகையானது நிரம்பல் தொகையை விட அதிகமாக காணப்படின் அது மிகை கேள்வி என அழைக்கப்படும். அதிகமாக காணப்படின் அது மிகை கேள்வி என அழைக்கப்படும். சரிதானே? ஆகவே பிரக்கெட்ல உங்களுக்கு போடையிலும் மிகை கேள்வின்னு சொல்றது கணிக்க தேவைப்பட்டா உண்மையில் அது QD சய QS. அப்படிதானே? அதாவது கேள்வி தொகை வந்து நிரம்பல் தொகை விட கூடன்னு சொன்னா அதானே மிகை கேள்வி. ஆகவே கணிக்கிற நேரம் QD சய QS தான் மிகை கேள்வியாக வரும். ஆல்ரைட். இப்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு தெரியும், சமநிலை நீங்க எடுத்தா அங்க மிகை கேள்வியும் இல்ல, மிகை நிரம்பலும் இல்லை. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல விலையில தளம்பல் வராது. விலை அதிகரிக்கிறது அல்லது விலை குறைகிறது, இப்படியான பிரச்சனைகள் சந்தையில வராது. அப்படித்தானே? அப்ப உங்களுக்கு சிம்பிளா விளங்கும், சமநிலை இல்லாத எந்த ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்தாலும் அங்க விலை தளம்பல்கள் காணப்படும். அது கிளியரா? சமநிலை இல்லாத இடத்துல தளம்பல் தானே. ரைட். இப்ப மிகை கேள்வி எப்ப வருகுதோ இதை நீங்க கொஞ்சம் ஜென்ரலா யோசிங்க. நீங்க எக்கனாமிக்ஸ் நினைச்சு யோசிச்சா சில டைம் கஷ்டமாயிடும். பொதுவா பிராக்டிக்கலா எங்க நடைமுறை எடுத்து யோசிங்க. மிகை கேள்வினா என்ன? கேள்வித்தொகை நிரம்பல் தொகையை விட அதிகமான சந்தர்ப்பம். நாங்க அண்மையில எல்லாரும் அனுபவப்பட்டதுதான் பெட்ரோலுக்கான பற்றாக்குறை. அப்படித்தானே? இப்ப பெட்ரோல் பற்றாக்குறையில எல்லாரும் கியூல நிக்கிறது, பெரிய கியூ. பெட்ரோல் ஷெட்ல ஒரு குறித்த அளவு ஸ்டாக் தான் நிற்கிறது. எல்லாருக்கும் தேவை, உதாரணம் சொல்ல, ஒருத்தருக்கு வந்து 10 லிட்டர் பெட்ரோல் தேவை. பெட்ரோல் ஷெட்ல அவருக்கு கொடுக்குற 4 லிட்டர். அப்ப பெட்ரோல் 1 லிட்டர் 500 ரூபான்னு விற்கிற டைம் உதாரணமாக சில சந்தர்ப்பங்கள் என்ன நடந்தது? சிலர் பெட்ரோலை வந்து இல்லீகலா பிளாக்ல விற்கிற, எவ்வளோ 1 லிட்டர் 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா நினைக்கிற மாதிரி விலைக்கு விற்கிற சந்தர்ப்பங்கள் நான் பார்த்தோம். அப்படித்தானே? அப்ப அது நாட்டில் எல்லா பகுதிகளையும் அது நடந்தது. அதாவது ஒரு பண்டத்துக்கு எப்ப பற்றாக்குறை ஒன்று வருகிறதோ அந்த பண்டத்துக்கான விலைக்கு என்ன நடக்கும்? ஒரு அதிகரிப்பு நடக்கும். இது யதார்த்தம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப 2019 கால பகுதியில பால்மா, நம்ம ரத்தி, இப்படி பால்மாவுக்கான விலை நீங்க எடுத்தா 1 கிலோ வந்து ஒரு சின்ன விலை தான். 1 கிலோ 400 கிராம் வந்து 320, 400 விற்கப்பட்டது. 2020-21 கோவிட் எப்ப வந்து அதுக்கு அடுத்தது சடுதியாக என்ன செஞ்சது? விலை 1000 ரூபாய்க்கு மேல போயிட்டது. 400 கிராம் மில்க் பவுடர். அப்படிதானே?
அப்ப அதுக்குரிய காரணத்தை நீங்க ஒழுங்கா பார்த்தா விளங்கும். ஒரு காலப்பகுதியில் காணப்பட்டிருந்த கோவிட் டைம்ல பால்மாக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை வந்து பால்மாக்கு பெரிய பற்றாக்குறை வார நேரம் எல்லாரும் பால்மாவை தேடி போக ஆரம்பிச்சதால பால்மா விற்பனையாளர்கள் ஒரு சந்தர்ப்பமாக மாறுறதால அவர் விலை அதிகரிக்கிறார். அதாவது அவரோட மென்டாலிட்டி என்னடா, பால்மா விற்பனையாளர் மென்டாலிட்டி என்னடா, கஸ்டமர்ஸுக்கு இப்ப பால்மா மிக அவசரமாக தேவை, நான் எந்த விலையை சொன்னாலும் கஸ்டமர்ஸ் வாங்க ரெடின்னு சொல்ற மைண்ட் செட்ல விற்பனையாளர் என்ன செய்வாரு, விலையை அதிகரிப்பார். இது நடைமுறைக்கு சாத்தியமானது தானே. ஓ சார். Right. அப்ப இதைத்தான் நாங்க மிகை கேள்வின்னு இருக்கோம். அதாவது மிகை கேள்வின்னு சொல்றது கேள்வித்தொகை வந்து நிரம்பல் தொகையை விட அதிகமான ஒரு சந்தர்ப்பம். ஆகவே முக்கியமான விஷயம் விளைவிக்கணும். கேள்வி அதாவது மிகை கேள்வி காணப்படும் பொழுது விலையில் அதிகரிப்பொன்று காணப்படும். ஏற்றுக்கொள்றா? ஓ. ரைட். அப்ப அதையும் தொடர்ந்து எழுதுவோம். மிகை கேள்வியின் காரணமாக மிகை கேள்வியின் காரணமாக கேள்வியில் ஒரு அதிகரிப்பு காணப்படும். மிகை கேள்வியின் காரணமாக கேள்வியில் ஒரு அதிகரிப்பு காணப்படும். மிகை கேள்வியின் காரணமாக கேள்வியில் ஒரு அதிகரிப்பு காணப்படும். ஷூரா? ஓ சார். ரைட். அப்ப அடுத்தது போடுங்க ஒரு சின்ன ஹெடிங் மாதிரி, மிகை நிரம்பல். மிகை நிரம்பல். மிகை கேள்விக்கு நாங்க சொல்ற எக்ஸஸ் டிமாண்ட், மிகை நிரம்பலுக்கு சொல்ற எக்ஸஸ் சப்ளை. எக்ஸஸ் EXCSS எக்ஸஸ். எக்ஸஸ் மிகை, எக்ஸஸ் டிமாண்ட் மிகை கேள்வி, இங்க எக்ஸஸ் சப்ளை மிகை நிரம்பல். அப்ப உங்களுக்கு தெரியும் மிகை கேள்வின்னா கேள்வித்தொகை நிரம்பல் தொகை விட அதிகமாக காணப்பட்ட அது மிகை கேள்வி. அதுக்கு ஆப்போசிட் வந்து மிகை நிரம்பல். போடுங்க. நிரம்பல் தொகையானது நிரம்பல் தொகையானது கேள்வித்தொகையை விட அதிகமாக காணப்படும் போது நிரம்பல் தொகையானது கேள்வித்தொகையை விட அதிகமாக காணப்படும் பொழுது அது மிகை நிரம்பல் என அழைக்கப்படும். அதிகமாக காணப்படும் போது அது மிகை நிரம்பல் என அழைக்கப்படும். மிகை நிரம்பல் என அழைக்கப்படும். அப்ப அதற்குரிய சமன்பாடு என்ன வரும்? சிம்பிளா விளங்குவதற்கு மிகை நிரம்பல் சமன் QS சய QD. மிகை கேள்வி வந்து QD சய QS, மிகை நிரம்பல் QS சய QD. QS சய QD. சரி சார். அப்ப மிகை கேள்வி ஒன்று ஏற்படுற நேரம் அதுக்கு பற்றாக்குறைன்னு சொல்றதுனாலே பற்றாக்குறை வந்து அந்த பண்டத்துக்கான விலைன்னு செய்யும் அதிகரிக்கும். மிகை நிரம்பல் சொல்றது தேவையை விட அதிகமான பொருட்கள் விற்பனையாளர்கிட்ட காணப்படும். உங்களுக்கு தெரியும் சில டைம்ல ஒவ்வொரு வருடத்திலையும் லாஸ்டா டிசம்பர் டைம்ல ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் நடக்கும். நிறைய டெக்ஸ்டைல்கள் எல்லாம் டெக்ஸ்டைல் மட்டும் இல்ல நிறைய கடைகள் நடக்கும். என்ன காரணம்னா அந்த விலைகள் வந்து 50% அல்லது 75% டிஸ்கவுண்ட்ல விற்கிறது. அப்ப அதை பார்த்து நாங்க நினைக்கப்பட இந்த கடைக்காராக்கள் விற்பனையாளர்கள் வந்து கஸ்டமர்ஸோட இறக்கத்துல விற்கிறது அது இல்லை காரணம். என்ன காரணம்னா காணப்படுகிற ஸ்டாக்கை வந்து இருப்பை வந்து உடனடியாக கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி விலையை குறைச்சி விற்கிறது. அப்ப எப்பவெல்லாம் வந்து நிரம்பல் வந்து கேள்வியை விட அதிகமாக காணப்படுவதோ விலையில என்ன நடக்கும், ஒரு வீழ்ச்சி ஒன்று வரும். அப்படிதானே? அப்ப அது தொடர்ச்சியா எழுதுங்க. மிகை நிரம்பல் காரணமாக மிகை நிரம்பல் காரணமாக பண்டத்தின் விலையானது வீழ்ச்சி அடையும். மிகை நிரம்பல் காரணமாக பண்டத்தின் விலையானது வீழ்ச்சி அடையும். மிகை நிரம்பல் காரணமாக பண்டத்தின் விலையானது வீழ்ச்சி அடையும். ஓகேயா? அப்ப இந்த ரெண்டும் உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க கால்குலேஷன் போறோம்.
ரைட். இப்ப இந்த அட்டவணையில நான் விலையை 2468 போட்டிக்கிறேன். மிகை கேள்வி மிகை நிரம்ப ரெண்டையும் உங்களுக்கு ஃபில் பண்ணலுமா? மிகை கேள்விண்டா QD சாய QS, மிகை நிரம்பல்னா QS சாய QD. மிகை கேள்வி QD சாய QS, மிகை நிரம்பல் QS சாய QD. பாருங்க, ரெண்டுல மிகை கேள்வி என்ன? 300. மிகை நிரம்பல் சாய 300. மிகை நிரம்பல் சாய 300. ரூபா விலையில மிகை கேள்வி 150, மிகை நிரம்பல் சய 150. ரூபா விலையில மிகை கேள்வி 0, மிகை நிரம்பலும் 0. ரூபா விலையில மிகை கேள்வி சய 150, மிகை நிரம்பல் சக 150. ஓகே. ஆகவே நாங்க தயாரிச்சுக்கிறோம் இதை மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் அட்டவணைகளை தயாரிச்சுக்கிறோம். மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் அட்டவணைகள் தயாரிச்சுக்கிறோம். சார் எனக்கு இந்த அட்டவணை விளங்கல. திரும்ப சொல்றேன். வாங்க. விலை ஓகே தானே? 2468 அதே விலைகள் ஓகே தானே? இப்ப மிகை கேள்வின்னு சொல்ற டைம்ல QD சாய QS தானே? இப்ப 2 ரூபா விலையில பாருங்க, 2 ரூபா விலையில QD 300, QS 0. அப்ப 300 சாய 0. மிகை நிரம்பல் QS சாய QD 0 சாய 300. அப்ப என்ன? சாய 300. 4 ரூபா விலையில QD 200, QS 50. அப்ப 200 சாய 50, 150. மிகை நிரம்பல் 50 சாய 200 சாய 150. இப்ப வருதா? அப்ப இதுல நடைமுறைக்கு சாத்தியம் வந்து பிளஸ் தான். உதாரணமாக நீங்க விலைக்கு பண்ணா இப்ப சமநிலையில வந்து 0.2. சமநிலையில கேள்வி வந்து நிரம்பலை விட கூடுறதும் இல்லை, நிரம்பல் கேள்வியை விட கூடுறதும் இல்லை. அப்ப சமநிலையை விட குறைவான சந்தர்ப்பங்கள் என்ன வரும்? மிகை கேள்விதான் வரும். நான் மிகை நிரம்பலை கணிச்சாலும் அது மைனஸ் தானே. நீங்க பிராக்டிகலா யோசிங்க, ஒரு பண்டத்துல விலையை வந்து குறைவாக நிர்ணயிச்சா கேள்விதானே கூடும். அதே மாதிரி அந்த சமநிலை விலை விட கூட பாருங்க, அந்த இடத்துல மிகை நிரம்பல் தான் வரும், மிகை கேள்வி மைனஸ்ல வரும். அதாவது விலை வந்து சந்தை விலை விட அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டால் மிகை நிரம்பல் வரும். கிளியரா? இப்ப நாங்க இந்த மிகை கேள்வி மிகை நிரம்பல் அட்டவணைகளை வந்து நாங்க வரைய போறோம். மிகை கேள்வி கோடு, மிகை நிரம்பல் கோடு சொல்லிட்டு நாங்க வரைய போறோம். ஆரம்பிப்போம். மிகை கேள்வி மிகை நிரம்பல் கோடுகளை நாங்க அல்லது வலைகளை நாங்க வரைய போறோம். அதை வரைகிறதுக்கு நீங்க ஸ்கேல்ஸ் இருக்கையிலும் மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் வரைகிறதுக்கு நாங்க அதே விலைகள் 2468 சரி, இதுல மைனஸ் வரதான் நான் மைனஸ் சைடையும் எடுப்போம்.
ரைட். இப்போ நாங்க மிகை கேள்வி மற்றும் மிகை நிரம்பல் கோடுகளை வரைஞ்சிக்கணும். இதுல ஏதாவது டவுட் செய்யுதா இதை வரைஞ்சதுல? இல்ல சார். ரைட். அப்ப இந்த கிளாஸ்ல நாங்க சந்தை சமநிலையில ஆரம்பிச்சுக்கிறோம். சந்தை சமநிலையில வரைவு முறையை நாங்க கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா முடிச்சாலும் கூட நான் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்லயும் நான் இதை பத்தி ஒரு ரிவிஷன் மாதிரி செஞ்சு அதுக்கு அடுத்த கிளாஸுக்கு போது நான் இதில் சில கேள்விகளையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன் வாட்ஸ்அப்ல. இது ஒரு முக்கியமான ஹெடிங். அதே நேரம் இது ஒரு நல்ல சிஸ்டம், இன்னோவேட்டிவ் சிஸ்டம் ஒன்று இது. கடந்த ஒரு 19 to 20 19-20 வருஷங்களாக வந்து தொடர்ந்து எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணிட்டு வரதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல சக்ஸஸ் அமைஞ்சிருந்த சில சிஸ்டம்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால நீங்க எந்த டவுட்டும் வச்சுக்க தேவையில்லை. இன்ஷா அல்லா படிச்சா அதை படிக்கிறபடியே பேப்பர்ல வரும். நான் தொடர்ந்து ஒன்று நான் படிக்க நான் பேப்பர்ஸையும் காட்டுவேன். பயமில்லாமல் படிக்கணும் இன்ஷா அல்லா. உங்களுக்கு ஒரு முக்கியமான கடமை என்னன்னா நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா உங்களோட ஸ்கூல்ல அக்கௌண்ட் டீச்சர்ஸ் இல்லை நீங்க சொன்னதால சில டைம்ல மற்ற அக்கௌண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய சந்தர்ப்பமே இல்லைங்களா? அப்படி இருந்தால் நீங்கள் இந்த ரெக்கார்டிங்கை கொஞ்சம் இன்னைக்கு ரெக்கார்டிங் மட்டும் ஓரளவு தேவைன்னா ஷேர் பண்ண நான் அனுப்புகிறேன். அதே நேரம் மற்ற சொல்லுங்க இந்த ஹெட்டிங் போகுது, ஜாயின் பண்ண விருப்பமான ஆக்கள் அடுத்த கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணலாம். அடுத்த கிளாஸ் இன்ஷால்லா ஃப்ரைடே நைட்டுக்கு தான் நடக்கும். எங்களோட பெர்மனன்ட் டைம் வந்து ஃப்ரைடே நைட் 9 மணி. ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் ஒரு நாள் அது 2 நாள் முந்தி பிந்து நான் கிளாஸ் செய்வோம். அதை நான் டிஸ்கஸ் பண்ணி செய்வோம். ரைட். அப்போ வேற ஏதாவது டவுட் இருக்கா இதில்? இல்ல சார். அப்போ இன்ஷால்லா நான் கிளாஸை முடிப்போம். இன்றைய படித்தது கொஞ்சம் மற்ற நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.